இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு, ராஜாவை நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள்? இந்த உலகத்திலே மிக முக்கியமான நிகழ்ச்சி என்றால் அது எதுவாக இருக்கிறது? அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மனிதனாக உலகத்திற்கு வந்தார். வார்த்தை மாம்சமாக மாறியது. படைத்தவர் படைப்பாக மாறினார். ராஜா அடிமையாக மாறினார். இதுதான் உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இருப்பினும் அவர் மனிதனாக மாறினாலும் அவர் முழு தேவனாகவே இருக்கிறார். அவர் மாம்சமாக மாறினாலும் அவர் வார்த்தையாகவே இன்றைக்கும் இருக்கிறார். அவர் படைப்பாக மாறினாலும் இன்றும் அவர் படைத்தவராகவே இருக்கிறார். அவர் அடிமையாக மாறினாலும் இன்றும் அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த 4 சுவிசேஷங்களும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களும் இவ்விதமான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறது. இந்த 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய நீதி எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். ஏன் கிறிஸ்துவனுடைய நீதி அவசியம்? காரணம், நீதிமான்கள் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனுக்கு முன்பாய் குற்றவாளிகளாய் இருக்கக்கூடிய, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத பலவீனர்களாய் காணப்படக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நீதி சுமத்தப்பட வேண்டும் என்றால் அது நம்மால் முடியாது. நம்மால் நீதியை சம்பாதிக்க முடியாது. நம்மால் நீதிமானாக்கப்பட முடியாது. எனவே நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே நம்மை போல மனிதனாக பிறந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து அவர் நீதியை சம்பாதித்து, அவர் சம்பாதித்த நீதியை சிலுவையில் நம்மீது சுமத்தினார். நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து இதை செய்திருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் வாசிக்க வேண்டும். லேவி வம்சத்திலே பிறந்து லேவியினுடைய பணியை செய்யாமல் ஆயக்காரனுடைய பணியை செய்து கொண்டு வரி வசூலிப்பை செய்து கொண்டிருக்கிற இந்த மத்தேயு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள அழைப்பின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறான். மீட்பை பெற்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்படுகிறான். பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு இந்த மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுதி 2000 ஆண்டுகளாக இந்த மத்தேயு சுவிசேஷம் திருச்சபைக்கு தேவையான அனைத்து விதமான ஆலோசனைகளையும் கூறி திருச்சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் முன்பு சிந்தித்தது போல, ராஜாவை நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள்? இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதற்கான பதில் கொடுக்கப்படுகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ராஜாவை தேடுகிற 2 விதமான குழுவினரை குறித்து படிக்கிறோம். இங்க 2 பேர் ராஜாவை தேடுகிறார்கள். 2 பேர் தேடிய நோக்கம் வெவ்வேறு. ஏரோதும் ராஜாவை தேடுகிறார். வானசாஸ்திரிகளும் ராஜாவாகிய இயேசுவை தேடுகிறார்கள். ஆனால் என்ன நோக்கம்? ஏரோது கிறிஸ்துவை கொலை செய்ய தேடுகிறான். வானசாஸ்திரிகள் கிறிஸ்துவை ஆராதிக்க தேடுகிறார்கள். அமர்ந்திருக்கிற நீங்கள் எதற்காக இன்று வந்திருக்கிறீர்கள்? இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் இயேசுவை ஏன் தேடுகிறீர்கள்? அதுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஆதாம் முதற்கொண்டு கடைசி மனிதன் வரைக்கும் அனைவரும் இந்த ராஜாவாகிய கிறிஸ்துவோடு தொடர்புடையவர்கள். புரியுதா? இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதனுக்கும் இந்த ராஜாவோடு தொடர்புடையது. ஒன்று, இந்த ராஜாவுக்கு அவர்கள் நண்பனாக இருக்க வேண்டும் அல்லது எதிரிகளாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த ராஜாவை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் அல்லது இந்த ராஜாவை எதிர்க்க வேண்டும். ஒன்று, இந்த ராஜாவுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது இந்த ராஜாவை கொலை செய்ய வகை தேட வேண்டும். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? இந்த மத்தேயு சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ தன்மையின் மகத்துவத்தை பேசுகிறதாக இருக்கிறது. எனவேதான் மத்தேயு இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும்
கிறிஸ்து அவர் ராஜா, அவர் அதிகாரம் வல்லமையுள்ளது என்ற சத்தியத்திலே ஆரம்பிக்கிறார், முடிக்கிறார். 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு சொல்றார், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தில் ஆரம்பிக்கிறார். அதே போல இந்த சுவிசேஷத்தை முடிக்கும் பொழுதும் 28 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த ராஜா திருச்சபையோடு இருக்கிறார் என்று மத்தேயு ஆரம்பிக்கிறார், முடிக்கும் பொழுதும் இந்த ராஜாவாகிய கிறிஸ்து சபையோடு இருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறார். 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் படிக்கிறோம், மானசாஸ்திரிகள் கிறிஸ்துவை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். அந்த ராஜாவை ஆராதிப்பதில் மத்தேயு ஆரம்பிக்கிறார். அதே போல அந்த சுவிசேஷத்தை முடிக்கும் பொழுதும் அதே விதமான ஆராதனையில் மத்தேயு முடிக்கிறார். 28 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும் பொழுது, அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். சீசர்கள் கிறிஸ்துவை கண்டு பணிந்து கொண்டார்கள். 2 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கிறோம், ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த கேள்வியை சற்று ஆராய்ந்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பழைய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தேவன் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டினுடைய முதல் கேள்விகளுக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் கேள்விக்கும் என்ன தொடர்பு? பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ராஜாவாக, பிரதான ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக படைக்கப்பட்டான். ஆனால் ஆதாம் தோற்று போனான். இந்த 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து, இவர் முழுமையான தீர்க்கதரிசியாக, முழுமையான ராஜாவாக, முழுமையான பிரதான ஆசாரியனாக, அவர் நமக்கு பதிலாய் அனைத்து பணிகளையும் மத்தியஸ்த பணிகள் நிறைவேற்றினவராய் அவர் ராஜாவாக இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து எங்கே என்று இந்த சுவிசேஷ புத்தகம் ஆரம்பிக்கிறது. அதே போல மத்தேயு முடிக்கும் பொழுதும் அவர் பதிவு செய்கிறார். 27 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடி தான் என்றார். கிறிஸ்து அங்கீகரிக்கிறாரா, நான் யூதருக்கு ராஜா தான் என்று அங்கீகரிக்கிறார். அதே போல 27 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினை முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவன் சிரசின் மேலாக வைத்தார்கள். 28 அதிகாரம் 18 வசனம் இவ்வாறு முடிவடைகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷம் ஆரம்பம், மையம், முடிவு முழுவதுமாக இயேசு கிறிஸ்து ராஜா என்பதை காண்பிக்கிறது. ஏன் இந்த 2ஆம் அதிகாரத்தை இன்று நாம் சிந்திக்கிறோம்? மற்ற 2ஆம் அதிகாரத்தை பற்றி, கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி நாம் இன்றைக்கு ஏன் சிந்திக்கிறோம்? இந்த மாதம் டிசம்பர் மாதமாக இருப்பதினால் அல்ல, கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை நெருங்கி கொண்டிருப்பதினால் அல்ல, இங்கு அமர்ந்திருக்கிற உங்களை கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் மூடுக்குள்ளாய் கொண்டு போவதற்காக அல்ல. நாம் இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி, மிக முக்கியமாக இந்த 2ஆம் அதிகாரத்தை பற்றி இன்று சிந்திக்கிறோம் என்றால், நீங்கள் அந்த ராஜாவுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அந்த ராஜா யார் என்று உணர்ந்து, அந்த ராஜாவின் அதிகாரத்தை உணர்ந்து, திருச்சபையின் மீதும், தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதும், குடும்பத்தின் மீதும், எதிர்காலத்தின் மீதும் அந்த ராஜா எவ்வளவு அதிகாரம் உள்ள கடவுள் என்பதை அறிந்து, நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவருடைய பாதத்திலே விழுந்து மனம் திரும்புதலோடு அந்த ராஜாவை அறிக்கை செய்யும்படியாக தான் இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றிய செய்தியை படிக்கிறோமே ஒழிய, கிறிஸ்துமஸ் வரப்போகிறது என்பதற்காக, உணர்த்துவதற்காக அல்ல. இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது,
ராஜாவின் பிறப்பின் செய்தி, இரண்டாவது ராஜாவின் எதிரிகள், மூன்றாவது ராஜாவுக்கான ஆராதனை. முதலாம் வசனம் சொல்கிறது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பின் நிகழ்ச்சியானது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவனால் அது முன்குறிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது திடீரென்று நிகழ்ந்த நிகழ்ச்சி அல்ல, அது தேவன் உலகத்தை படைக்கும் முன்பாகவே தீர்மானித்து விட்டார். கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி என்பது சுவிசேஷத்தின் சாராம்சமாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி சுவிசேஷத்தினுடைய சாராம்சமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி ஆழமாய் சிந்திப்பது என்பது அந்த மேன்மையான மகிமையுள்ள ராஜாவாகிய கிறிஸ்து எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தினார், எதற்காக தாழ்த்தினார், யாருக்காக தாழ்த்தினார் என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி பழைய ஏற்பாடு முழுவதுமாக கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதே போல கிறிஸ்து பிறக்கும் அந்த நேரத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ராஜாவினுடைய பிறப்பின் செய்தி அநேக மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய வலிமை மிக்க ராஜாவின் குமாரன், ஒரு இளவரசன் பிறக்கும் பொழுது அந்த செய்தி அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்தி புதிய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது, மரியாளுக்கு முன்னறிவிக்கப்படுகிறது, சகரியா எலிசபெத்துக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. அதே போல சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட படிப்பறிவில்லாத மெய்ப்பர்களுக்கும் முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி வானசாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. யார் இந்த வானசாஸ்திரிகள்? மத்தேயுவில் மாத்திரமே இதை படிக்கிறோம், வேறெங்கும் இவர்களை பற்றி படிப்பதில்லை. 1ஆம் வசனம் சொல்கிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் என்றால் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இன்றைக்கு இதை பற்றிய பாடல்களும் கதைகளும் சொல்கிறது 3 பேர் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முற்றிலும் தவறு. இந்த சாஸ்திரிகள் என்று பார்க்கும் பொழுது எண்ணிக்கையை குறித்து மத்தேயு சொல்லவில்லை, ஆனால் எண்ணிக்கை அது மிக அதிகமானது. 30க்கும் மேற்பட்ட நபர்கள். சாஸ்திரிகள் மாத்திரமல்ல, சாஸ்திரிகளோடு அவர்களுடைய சேவகர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு ஆங்கிலத்தில் பேர் நாம் பார்க்கும் பொழுது ஞானிகள், யார் வைஸ், ஞானிகள் என்று அர்த்தம். இவர்கள் கல்விமான்கள், இவர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இவர்கள் அரசியலும் மதமும் கற்று தேர்ந்தவர்கள். இவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கால சூழ்நிலைகளை கணிக்கக்கூடிய நபர்கள். இந்த சாஸ்திரிகள் ராஜாக்களுக்கான ஆலோசனைக்காரர்கள். நாம் இன்னைக்கு சிந்திக்கும் பொழுது கேபினெட் அமைச்சர்கள் என்று அர்த்தம். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரிமார்களுக்கு சமமான நபர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். இவர்கள் ஜோசியக்காரர்கள் அல்ல, இவர்கள் நாள் பார்ப்பவர்கள் அல்ல, நாள் நட்சத்திரத்தை பார்த்து குறிப்பிடுவர்கள் அல்ல. காரணம், வேதம் ஜோசியக்காரனையும் நாள் நட்சத்திரம் பார்ப்பவனையும் தண்டிக்கிறது, கடிந்து கொள்கிறது, சிக்ஷிக்கிறது. இவர்கள் மதிப்புமிக்க நபர்கள். இந்த சாஸ்திரிகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். எனவேதான் பொக்கிஷங்களை இவர்கள் கொண்டு வருகிறார்கள்.
இவர்கள் கிழக்கிலிருந்து வந்தவர்கள். வேதம் தெளிவாக பதிவு செய்கிற எங்கிருந்து வருகிறார்கள்? கிழக்கிலிருந்து வருகிறார்கள். கிழக்கிலிருந்து என்றால் ஒருவேளை எகிப்தாக இருக்கலாம், பெர்சிய நாடாக இருக்கலாம், அல்லது அரேபிய நாடாக இருக்கலாம். காரணம் இங்குதான் பொக்கிஷங்களும் பொன்னும் தூப வர்க்கமும் வெள்ளை போலவும் அதிகமாக நிறைந்து காணப்படுகிற நாடுகள். ஆனால் கடவுள் தனது ராஜரிக கிருபையின் மூலமாய் இந்த சாஸ்திரிகளுக்கு தன்னுடைய குமாரனுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறார். இவர்கள் யூதர்கள் அல்ல, இவர்கள் புறஜாதிகள், இவர்கள் அந்நியர்கள், இவர்களுக்கு பழைய ஏற்பாடு இல்லை, இவர்களுக்கு தேவாலயம் இல்லை, இவர்களுக்கு எவ்விதமான பலிகளும் சடங்குகளும் இல்லை. ஆனால் இவர்களுக்கு ரட்சிப்பு கடந்து செல்கிறது. இதுதான் ராஜாவினுடைய பிறப்பின் செய்தி. ராஜாவாகிய கிறிஸ்து யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளாகிய அனைத்து மக்களுக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து மொழிகள், இனங்கள், நாடுகள், பாஷைகள் பேசக்கூடிய மக்களுக்காகவும் ராஜா பிறந்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ராஜா பிறந்திருக்கிறார். இதுதான் பிறப்பினுடைய நற்செய்தி. இவர்களுக்கு எவ்வாறு அறிவிக்கப்பட்டது? இந்த சாஸ்திரிகளுக்கு இயேசு கிறிஸ்து தான் யூதருக்கு ராஜா என்று எவ்வாறு அறிவிக்கப்பட்டது? வேதம் அதை தெளிவாக கூறவில்லை. ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் பழைய ஏற்பாட்டை வாசித்து, தானியேல் புத்தகத்தை வாசித்து, அங்கு சொல்லப்பட்ட பிரபுவாகிய மேசியாவை படித்து அதை விசுவாசித்திருக்கலாம். அல்லது தேவன் நேரடியாக சொப்பனத்தின் மூலமாய் இந்த சாஸ்திரிகளுக்கு தன்னுடைய குமாரனுடைய பிறப்பை அறிவித்திருக்கலாம். எவ்வாறு இந்த சாஸ்திரிகள் இந்த செய்தி அறிந்து கொண்டார்கள் என்று இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் கடவுள் இவர்களுக்கு போதித்தார். கடவுள் இந்த செய்தியை இவர்களுக்கு கொண்டு சென்றார். எருசலேம் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் உள்ள அநேக இடங்களுக்கு தன் ராஜாவினுடைய வருகையை, பிறப்பின் செய்தியை தேவன் கொண்டு சென்றார். அந்த செய்தியை இந்த சாஸ்திரிகள் விசுவாசித்தார்கள். அந்நிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மதிப்பும் மேன்மையும் மிக்க அறிவியல் விஞ்ஞானிகளாகிய கல்விமானாகிய இவர்கள், விக்கிரகத்தை வணங்கக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய இவர்கள், யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை விசுவாசித்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் அந்த செய்தியை கேட்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமுக்கு வந்து அந்த செய்தியை யாருக்கு இவர்கள் அறிவிக்கிறார்கள்? முதலாவது 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவரை நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த கேள்வியை ஏரோதை பார்த்து கேட்கல. முதலாவது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமுக்கு வந்து அவங்க யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் போய், ஒவ்வொருத்தர்கிட்ட போய், எங்க யூதருக்கு ராஜா, எங்க யூதருக்கு ராஜான்னு சொல்லி ஒவ்வொரு மக்களை பார்த்து கேட்ட பிறகுதான் அந்த எருசலேம் முழுவதும் கலகம் உண்டாகிறது. அதற்கு பிறகு செய்தி ஏரோதுக்கு செல்கிறது. இப்ப கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி வானசாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதன் மூலமா எருசலேமுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதன் மூலமா ஏரோதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 3ஆம் வசனம் சொல்கிறது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, இந்த செய்தியை ஏரோது கேட்பதற்கு முன்பாக எருசலேம் நகரம் முழுவதுமாக கேட்டது. இவர்கள் பல தூரம் நடந்து கடந்து வந்து எருசலேம் ஜனங்களுக்கும் ஏரோதுக்கும் ராஜாவினுடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த செய்தி பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. 4ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எவ்வாறு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார்? பொதுவான பராமரிப்பாகிய படைப்பின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இதுவேதாங்க நட்சத்திரத்தை படிக்கிறோம். நட்சத்திரத்தின் மூலமாய் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதே போல சிறப்பான வெளிப்பாடாகிய வேதாகமத்தின் மூலமாய் தன்னை தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதம் முற்று பெறுகிற வரைக்கும் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில நபர்களுக்கு கடவுள் சொப்பனத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் வேதம் முற்று பெற்ற பிறகு வேதம் மட்டுமே முழுமையான தேவனுடைய வெளிப்பாடாக, வேதம் மட்டுமே நாம் கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய சாதனமாக இருக்கிறது. வேதம் மட்டுமே தேவனை அறிந்து கொள்ள ஒரே வழி என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம்.
கடவுளை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதம் போதுமானது. எந்த மனிதனுடைய ஞானங்களோ, மனிதனுடைய சாட்சிகளோ, மனிதனுடைய வரலாறோ அது ஒருபோதும் தேவனை நமக்கு காண்பிக்காது. பரிசுத்த வேதம் மட்டுமே, தேவனின் வேதம் மட்டுமே வேதத்தின் தேவனை நமக்கு காண்பிக்கும். இடத்துல கிறிஸ்துவுடைய பிறப்பில் வேதம் தவறிழைக்காதது, வேதம் பிழையற்றது என்ற சத்தியம் இங்கு காண்பிக்கப்படுகிறது. எவ்வாறு? இயேசுவை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதம் முழுவதுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. அதில் 4 தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதலை இந்த 2ஆம் அதிகாரம் கொண்டிருக்கிறது. 4 தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நாம் படிக்கிறோம். இந்த 4ம் பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டது. இந்த 4ம் வேதம் பிழையற்றது, குறைவற்றது, பொய்யுரையாயது என்பதை காண்பிக்கிறது. இந்த 4ம் வேதம் அது கடவுளுடைய வார்த்தை, அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதை காண்பிக்கிறது. இந்த 4ம் வேதம் சத்தியம் என்பதை காண்பிக்கிறது. இந்த 4 நிறைவேறுதலை நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த 4 வசனங்களும் இடத்தை குறிக்கிறது. 6ஆம் வசனம் பெத்லகேம் என்கிற இடத்தை குறிக்கிறது. 15ஆம் வசனம் எகிப்து என்கிற இடத்தை குறிக்கிறது. 18ஆம் வசனம் ராமா என்கிற இடத்தை குறிக்கிறது. 23ஆம் வசனம் நாசரேத் என்னும் இடத்தை குறிக்கிறது. எதை காண்பிக்கிறது? மத்தேயு இதன் மூலமா என்ன இங்க பேசுகிறார்? பிறக்கக்கூடிய ராஜா எகிப்தின் மீதும், பெத்லகேமின் மீதும், ராமாவின் மீதும், நாசரத்தின் மீதும் அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். சங்கீதம் 24:1 படிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. தேவன் இந்த பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவாய் இருக்கிறார். அனைத்து நாடுகள், தேசங்கள், மாநிலங்கள், கிராமங்கள், நகரங்கள் அனைத்தின் மீதும் தேவன் ராஜாவாய் இருக்கிறார். நெதர்லாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஆபிரகாம் கைப்பர் அவர் கூறுகிறார், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இது என்னுடையது என்று சொல்லாத ஒரு சென்டிமீட்டர் இடம் கூட இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சென்டிமீட்டர் இடத்தின் மீதும் கடவுள் ஆளுகை உள்ளார். இந்த பூமியினுடைய ஒவ்வொரு அடியினுடைய இடத்தின் மீதும் தேவன் சர்வ அதிகாரம் உள்ள கடவுளாக இருக்கிறார். சொல்லப்பட்ட பெத்லகேம் என்ற இந்த சிறிய கிராமம், இங்குதான் ராகேலை யாக்கோபு அடக்கம் பண்ணினார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்குதான் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்குதான் தாவீது ஆடு மேய்த்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 15ஆம் வசனம். எனவே இங்குதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை தேவன் தீர்மானித்தார். தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் படிக்கிற சத்தியம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வாழ்க்கை, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட அனைத்து ராஜாக்கள், வேதபாரகன், பரிசேயன், சேவகர்கள், ரோமர்கள், கிறிஸ்துவுடைய பெற்றோர்கள், கிறிஸ்துவுடைய சகோதரர்கள் அனைவர் மீதும் தேவனுடைய ராஜரிகம் காணப்பட்டது. எந்த தேவனுடைய ராஜரிகம் கிறிஸ்துவுடைய பிறப்பு, வாழ்க்கை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மீது காணப்பட்டதோ அதே தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம் நம்மீதும் இருக்கிறது. கடவுள் ஆளுகிறார் என்ற சத்தியம் வேதம் முழுவதுமாக ஒவ்வொரு பக்கத்திலும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை படிக்கிறோம். தேவனுடைய ராஜரிகம் எவ்வளவு வல்லமையானது என்பதை குறித்து படிக்கிறோம். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறவர்களை அவர் நிறைவேற்றுவார். தேவன் ஏற்கனவே யோபுக்கான நிகழ்ச்சிகளை குறித்து வைத்திருக்கிறார். யோபுவுடைய திருமணம், யோபுவுடைய பிள்ளைகள், யோபுவுடைய உபத்திரவம், யோபுவுடைய விசுவாசம், யோபுவுடைய நண்பர்கள்,
அனைவரும் அனைத்தும் தேவனால் குறிக்கப்பட்டது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். தேவனுடைய உறுதியான, அசைக்க முடியாத, தடுக்க முடியாத, வல்லமையான தேவனுடைய சர்வ இறையாண்மை. சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழங்களில் எல்லாம் கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகள் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இந்த ராஜாவினுடைய பிறப்பின் செய்தி இன்று உங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் ஒவ்வொரு வாரம் அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய பதில் என்ன? இரண்டாவது, ராஜாவினுடைய எதிரிகள் கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியை இவர்கள் கேட்டும் அவரை எதிர்க்கிறார்கள். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2 குழுவினரை குறித்து நாம் படிக்கிறோம். ஒன்று ஏரோது ராஜா, இரண்டாவது எருசலேம் நகரத்தார், யூதர்கள். இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்குள் பிரவேசித்து எல்லாரிடத்திலும் யூதருக்கு ராஜா எங்கே என்ற கேள்வியை தொடர்ச்சியாய் கேட்கிறார்கள். அங்கு என்ன உண்டாகிறது? கலக்கம் உண்டாகிறது. 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலங்கினார் என்ற வார்த்தை திகைத்தார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள். ஏன் இந்த கலக்கம்? அந்நியனாய் இருக்கக்கூடிய ஏரோது ராஜாவுக்கு மாத்திரமல்ல, யூதனாய் இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்தாருக்கும் காணப்பட்டது. யார் இந்த ஏரோது ராஜா? ஏரோது ராஜா கலங்குகிறான் என்றால் அவன் யார்? இந்த ஏரோது கிமு 40ஆம் ஆண்டில் யூதருக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டான் ரோமர்களால். இவன் ஒரு யூதன் அல்ல, இவன் ஏதோமியன். ஏதோமியன் என்றால் ஏசாவினுடைய வம்சத்திலே பிறந்த அந்நியன். பழைய ஏற்பாடு இவர்களை குறித்து பேசும் பொழுது ஏதோமியர் அருவருக்கப்படத்தக்க நபர்கள் என்று சொல்லப்படுது. ஏதோமியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். இந்த ஏரோது ராஜா ஒரு புத்திசாலி, இவன் போர் வீரன், இவன் ஒரு தந்திரவாதி. இவன் அரசியலை எவ்வாறு தந்திரமாக செய்ய வேண்டும் என்று தெரிந்தவன். எருசலேம் நாடு வறுமையின் காலத்திலே செல்லும் பொழுது மக்களுக்கு அவர்களுடைய வரிப்பணத்தை திருப்பி கொடுத்து நன்மதிப்பை பெற்ற ஒரு மனிதன். யூதேயா பஞ்சத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது தன்னுடைய அரண்மனையின் தங்கத்தை உருக்கி அதன் மூலமாய் உணவுகளை வாங்கி மக்களுக்கு கொடுத்து மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்ட மனிதன். மிகப்பெரிய மைதானத்தையும் ஓட்டப்பந்தய தளத்தையும் உண்டாக்கினவன். அநேக பொழுதுபோக்கு இடங்களை யூதேயாவிலே கட்டினவன். தேவாலயத்தை மிக பிரம்மாண்டமாக மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ராஜாவாய் இவன் காணப்பட்டான். இவன் அரசியல் யுக்தி தெரிந்தவன். அதே நேரத்தில் இந்த ஏரோது மிக கொடிய அரக்கன், இரக்கமற்றவன், சந்தேகம் பிடித்தவன், தன் பதவிக்காக வெறி பிடித்தவன். தன்னுடைய பதவிக்கு, தன்னுடைய சிங்காசனத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரையும் எவரையும் கொல்ல தயங்காதான் மனிதன். இதற்கு உதாரணம், தனது சொந்த மனைவியினுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தான். தன்னுடைய பதவிக்கு பிரச்சனை என்று பொழுது தன்னுடைய சொந்த மனைவியே கொன்று போட்டவன். தனது சொந்த 3 குமாரர்களையும் கொன்று போட்டவன். தனது மனைவியினுடைய தாயையும் கொன்று போட்டவன். இவனுடைய கொடூர தன்மை குறித்து இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, வரலாறு சொல்கிறது, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சாகும்போது யாருமே எனக்காக அழமாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. நான் சாகும்போது அழணும் என்பதற்காக என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு சில மக்களை கைது செய்து சிறையில் முன்கூட்டி அடைத்தான்.
தன் சேவகனை பார்த்து இவன் சொல்றான், நான் சாகும்போது எனக்காக யாரும் அழமாட்டாங்க, எனவே நான் எப்போ சாகிறேனோ அப்போ இவங்களையும் கொலை செஞ்சிரு, இவங்க செத்து போனா இவங்க குடும்பம் அழும், எனவே நான் சாகும்போது கூக்குரல் இந்த நாட்டில் கேட்கணும் என்பதற்காக கொடூரம் உள்ளவனா மற்ற மக்களையும் கொலை செய்த ஒரு மனிதன். இப்போ புரியுதா? இவனுடைய ராஜ பதவிக்காக எவ்வளவு வெறி பிடித்தவன் என்று புரிகிறதா? இவனுக்கு தான் ஒரு செய்தி கொண்டு வரப்படுகிறது, யூதருக்கு ராஜா எங்கே? இப்ப ரஷ்ய அதிபருடைய அரண்மனைக்குள்ளா ஒருத்தன் போய் ரஷ்ய அதிபரை பார்த்து ரஷ்ய அதிபர் எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான் இங்க யூதருக்கு ராஜாவா ஏரோது இருக்கிறான். இப்ப அவங்கிட்டயே போய் யூதருக்கு ராஜா எங்கேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும், எவ்வளவு பயம் இருந்திருக்கும். அவனுடைய குடும்பத்துல யாரும் பிறக்கல, அரண்மனையில யாரும் பிறக்கல. எனவேதான் இவன் கலங்கினான். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவன் என்னெல்லாம் செய்யறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பர் எல்லாரையும் கூடி வர செய்கிறான். ஏன் கூடி வர செய்கிறான்? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இப்ப பயமும் கலக்கமும் கோபம் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சிங்காசனத்தை பாதுகாக்க செயல்பட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன செய்யறான்? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 3 முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது, விசாரித்தான், விசாரித்தான், விசாரித்தான். 4ஆம் வசனம் அவன் விசாரித்தான். 7ஆம் வசனம் சாஸ்திரி ரகசியமாக அழைத்து திட்டமாய் விசாரித்தான். 8ஆம் வசனம் நீங்களும் போய் விசாரியுங்கள். 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி ஏரோதுக்கு செலுத்தப்படுகிறது, ஏரோதுக்கு அறிவிக்கப்படுகிறது. கலக்கம் அடைகிறான். கலக்கம் அடைந்து அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான், எதிர்மறையாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஏரோது ராஜா இயேசுவை தேடுகிறான். ஆனா கேள்வி, எதற்காக தேடுகிறான்? இயேசுவை விசாரிக்கிறான். வேத பாரகனையும் ஆசாரியனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். வேதத்தை கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? மனம் திரும்புவதற்கா? இல்ல, சாஸ்திரிகளை கூப்பிட்டு ரகசியமா தேட சொல்றான். ஏன் சொல்றான்? அவன் சொல்றான் பாருங்க, நீங்க போய் தேடுங்க, தேடிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து என்ன செய்யறேன்? அவரை பணிந்து கொள்றேன். உண்மையாலுமா பணிந்து கொள்ளதான் ஏதாவது கேட்கிறானா? ரகசியமாய் கிறிஸ்து உள்ள இடத்தை அவன் அறிந்து கொண்டு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு எல்லா திட்டத்தையும் போட்டு கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவை விசாரித்தான், கிறிஸ்துவை கேட்டான், கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக அல்ல. கிறிஸ்துவை தேடினான், கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு. அவிவிசுவாசிகளுடைய ஆபத்தான மாய்மாலமான வாழ்க்கை குறித்து படிக்கிறோம். ஏரோது நடித்து கொண்டிருக்கிறான். சாஸ்திரிகள் முன்பாக ஏரோது நடித்து கொண்டிருக்கிறான். நான் இயேசுவை நானும் ஆராதிக்க போறேன்னு நடித்து கொண்டிருக்கிறான். சாஸ்திரிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். உள்ளுக்குள்ள கிறிஸ்துவின் மீது கொலைவெறியோடு இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள இயேசுவின் மீதான மரியாதையும் மதிப்பும் மனம் திரும்புதலும் இல்லாமல் வெளிப்புறமாக வாயினால நானும் இயேசுவை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இங்க நாடகம் போட்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். ஆக மொத்தம் ஒரு கிறிஸ்தவனா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான், ஒரு விசுவாசியா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான், மனம் திரும்பினவனா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறவன நடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள கொடூரமான ஏரோதுக்களை வைத்துக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் திருச்சபைக்குள்ளும் இருக்கிறீர்கள். அமர்ந்திருக்கிற நீங்கள் இயேசுவை ஏன் தேடுகிறீர்கள்? ஒருவேளை ஏரோது மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது போல நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது ஆபத்தான். சுவிசேஷம் இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு வாரம் திருச்சபைக்கு வருகிறீர்கள், ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள், ஆனால் நீங்கள் விசுவாசிகளாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை ஆராதிப்பதை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
உள்ளார்ந்த இருதயத்திலே மனம் திரும்புதல் இல்லாமல், அந்த ராஜாவின் மீதான பயமும் நடுக்கமும் இல்லாமல், வேதத்தின் மீது பற்றுதல் இல்லாமல், திருச்சபையின் மீது உணர்வு இல்லாமல், வெளிப்புறமாக நீங்கள் எல்லா விதமான மாய்மானமான காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். லிட்டரலி யூ ஆர் ஃபைட்டிங் வித் கிரைஸ்ட். நீங்கள் ராஜாவோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா. ஏரோதை போல ஏரோது நினைச்சான், எருசலேம் நகரத்துக்கு நான் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும். அதே போல மாய்மாலமான விசுவாசிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும், கிறிஸ்து ஆளக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் அதிபதி. எனவே நான் என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய இஷ்டத்தின்படி தான் நான் செய்வேன். கிறிஸ்து ஒருபோதும் எனக்கு ராஜாவாக இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். கிறிஸ்துவுடைய வார்த்தை என் மீது அதிகாரத்தோடு செயல்பட அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏரோது கிறிஸ்துவை ஆராதிப்பதை போல சாஸ்திரிகளை வேண்டும் என்றால் ஏமாற்றலாம், தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. சுவாசிகளாகிய நீங்கள் தேவனை ஆராதிப்பதைப் போல, கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல, ஒரு மெய்யான விசுவாசியைப் போல, சபையை நேசிக்கக்கூடியவனைப் போல நீங்கள் மனிதனை ஏமாற்றலாம், தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. தேவன் உள்ளத்திரைகளை சோதித்தருகிற கடவுளாக இருக்கிறார். எவ்வாறு யூதாஸ் முத்தத்தை கொடுத்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானோ, அதே போல தேவ பயமும் ஆழமான மனம் திரும்புதலும் இல்லாத நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை யூதாஸின் முத்தத்தை விட கொடூரமான ஒன்று. மனம் திரும்புதலும் தெய்வ பயமும் கிறிஸ்துவின் மீதான உயர்வான சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் யூதாஸின் முத்தத்தை விட அருவருப்பானது. தேவன் சொல்றார், சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலை உத்தமமானது. நீ செலுத்துகிற காணிக்கைகளை விட வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அது மெய்யான ஆராதனை. ஒருவேளை இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஏரோது இருதயத்தை பெற்றிருந்தீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள், மாய்மாலமான வாழ்க்கை விட்டு விலகுங்கள், நடித்துக் கொள்ளாதிருங்கள். மெய்யாக தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வோடு தேவனுக்கு முன்பாக இருதயத்தை திறந்து முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனை ஆராதியுங்கள். நீங்கள் மனிதனை ஏமாற்றலாம், கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. கிறிஸ்து ஏமாறவும் மாட்டார். கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவனாக நடித்துக் கொண்டிருப்பதனுடைய விளைவு மிக கொடியது, மிக ஆபத்தானது, மிக தீவிரமானது, மிக அழிவு நிறைந்தது. எனவேதான் ஏரோது ராஜா கிறிஸ்து அவர் நசரேத்துக்கு செல்வதற்கு முன்பாக செத்து போயிட்டான். வசனத்தை படிக்கும் பொழுது 19ஆம் வசனம், ஏரோது இறந்த பின்பு கொஞ்ச நாட்கள் கூட கிடையாது, எந்த ஏரோது கிறிஸ்துவ கொலை செய்ய வகை தேடினானோ அந்த ஏரோது சீக்கிரமா செத்து போயிட்டான். விளைவு படு மோசமானது. ஏரோது மாத்திரம் அல்லங்க, சொந்த எருசலேம் ஜனங்களும் யூதேயா ஜனங்களும் கூட கிறிஸ்துவுக்கு எதிரிகளாய் காணப்பட்டார்கள். 3ஆம் வசனம், அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் இவங்க கலங்கணும்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா வந்துவிட்டாரா என்ற செய்தி எவ்வளவு மகிழ்ச்சிகள் தந்திருக்க வேண்டும். பல நாடுகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற யூதர்களாகிய நமக்கு ஒரு விடுவி காலம் வந்துவிட்டது, மேசியா பிறந்து விட்டார் என்ற சந்தோஷம், கொண்டாடப்பட வேண்டிய சந்தோஷமான செய்தி. ஆனால் இந்த எருசலேம் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இதோதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நான் என்னுடையவைகளிலே வந்தேன், ஆனால் இவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள், பகைத்தார்கள், எதிர்த்தார்கள், கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். இந்த எருசலேம் நகரத்தாருக்கு பழைய ஏற்பாடு இருந்தது, வேதம் இருந்தது, இவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது.
இவர்களுக்கு தேவாலயம் காணப்பட்டது, பலிகள் காணப்பட்டது, ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள். இருப்பினும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. கிருபையின் சாதனங்கள் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வான சாஸ்திரிகளை இவர்களை ஒப்பிட்டு பாருங்க. வான சாஸ்திரிகளுக்கு வேதம் இல்ல, தேவாலயம் இல்ல, எவ்விதமான ஆராதனை முறைமைகளும் இல்லை. ஆனா இந்த யூதர்களுக்கு தேவாலயம் காணப்பட்டது, பழைய ஏற்பாடு காணப்பட்டது, சடங்குகள் காணப்பட்டது. ஆனா அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் தூர தேசத்திலிருந்து தேடி வருகிறார்கள். ஆனா இவர்கள் இங்கிருந்து கொண்டே கடவுளை மகிமைப்படுத்தாமல் விசுவாசியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாச துரோகம். மூன்றாவது, ராஜாவுக்கான ஆராதனை. 9ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வானசாஸ்திரிகள் மீண்டுமாக நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பிதாவாகிய தேவன் படைப்புகளை ஆளுகை செய்கிறார். எவ்வளவு மேன்மையான படைத்த கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறார். நட்சத்திரம் என்பது சாதாரணமான ஒரு படைப்பு அல்ல. அது மிக தொலைவில் காணப்படக்கூடிய படைப்பு. சில பேர் சொல்கிறார்கள் இது உண்மையான நட்சத்திரம் அல்ல, இது ஒரு நெருப்பு என்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக நட்சத்திரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது தேவன் அநேக படைப்புகளை பயன்படுத்தினார். நட்சத்திரத்தை பயன்படுத்தினார். கிறிஸ்து வரி கொடுக்கும் பொழுது ஒரு மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கிறிஸ்துவை சுமப்பதற்கு கழுதை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கடலும் சமுத்திரமும் கிறிஸ்துவு கீழ்ப்படிந்தது. மழையும் புயலும் காற்றும் கிறிஸ்துவு கீழ்ப்படிந்தது. அதே போல இங்கு கடவுள் ஒரு மனிதன் நாய்க்குட்டியை கூட்டி செல்வது போல நட்சத்திரத்தை கூட்டி செல்கிறார். நட்சத்திரம் என்பது முழு வேதாகமத்திலும் தேவனுடைய படைப்பின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றார், ஆபிரகாம் வெளியே வந்து வானத்தை பார், நட்சத்திரத்தை பார் அப்படின்றார். அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அங்க ஏசாயா சொல்றார், வானங்களை கண்ணோக்கி பாருங்கள், லக்க திட்டமாய் புறப்பட பண்ணுகிறவர் யார் என்பதை பாருங்கள். நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையான படைத்த தேவன் என்பதை நாம் அங்க சிந்திக்கிறோம். இந்த வான சாஸ்திரிகள் அந்த ராஜாவை ஆராதிக்க செல்கிறார்கள். இப்ப இந்த சாஸ்திரிகளுக்கு ஏரோது சொல்லி அனுப்பிட்டான், ஏமாத்தி அனுப்பிட்டான். நீங்க போங்க தேடுங்க, நீ கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்ன என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து ஆராதிக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டான். இவர்கள் பெத்லகேமுக்குள்ளாக தேடி செல்ல போகிறார்கள். இவர்களுக்கு ஏமாற்றம், கவலை இருந்திருக்கும், தோல்வி சம்பந்தமான மனநிலை இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய தேசத்திலே கிழக்கிலே கண்ட ஒரு நட்சத்திரத்தை மீண்டும் இவர்கள் எருசலேம் நகரத்திலே பார்க்கிறார்கள். முதல் முறையாக நட்சத்திரம் இங்கு நகருகிறது. நட்சத்திரம் கிழக்கிலிருந்து இவர்களை கூட்டிக் கொண்டு வரவில்லை. அங்கு பார்த்த நட்சத்திரம் இவர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. யூதருக்கு ராஜா எருசலேமிலே பிறந்திருக்கிறார், போங்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆனால் நட்சத்திரம் அப்பொழுது அங்கு இல்லை. ஆனால் இவர்கள் மீண்டும் கிறிஸ்துவை தேட போகும் பொழுது தன்னுடைய தேசத்திலே கண்ட நட்சத்திரத்தை இவர்கள் இங்கு காண்கிறார்கள். கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவன் மீண்டும் பராமரிக்கிறார் என்ற உணர்வு காணப்பட்டது. கடவுள் இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறார் என்ற அந்த விசுவாசம் இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. முதலாவது இவர்கள் தேவனை பின்பற்றினார்கள், தேவனுடைய வழி நடத்துதலை பின்பற்றினார்கள். 9ஆம் வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்ட போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தங்களை ஒப்புவித்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினார்கள். 2வது 10ஆம் வசனம்,
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இங்க 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். வெறுமனே சந்தோஷம் மாத்திரமல்ல, அது ஆனந்த சந்தோஷம். வெறுமனே ஆனந்த சந்தோஷம் மாத்திரமல்ல, அது மிகுந்த சந்தோஷம். மேல படிக்கும் போது மிகுந்த கலக்கத்தை குறித்து படிக்கிறோம். சொந்த ஜனங்கள் கலக்கம் அடைந்தார்கள். ஆனா இங்கு அந்நிய புறஜாதிகளாகிய சாஸ்திரிகள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். சந்தோஷம் எங்கிருந்து வந்தது? நட்சத்திர சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, மாறாக நட்சத்திரத்தை வழிநடத்தக்கூடிய தேவனே இவர்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியாய் காணப்பட்டார். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் படைத்தவர், அவர் நம்மை கைவிடவில்லை. எங்கு சென்றாலும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எங்கு சென்றாலும் நம்மை அவர் வழிநடத்துகிறார் என்ற விசுவாசம் இவர்களுக்கு இருந்தபடியினால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானது. நட்சத்திரத்தை கண்டபோது தன் தேசத்திலே முன்னறிவிக்கப்பட்ட யூதருக்கு ராஜாவை நாம் நெருங்கிவிட்டோம் என்ற சந்தோஷம் காணப்பட்டது. கிறிஸ்துவை பற்றிய அறிவு எதை உண்டாக்குகிறது? சந்தோஷத்தை உண்டாக்குகிறது, மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. எனவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தூதன் மேய்ப்பர்களுக்கு சொல்றார், இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப யாருக்கு சந்தோஷம் தரும்? மெய்யான விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் மகிழ்ச்சியை கொடுக்குமே ஒழிய மாயமாலம் பண்ணி கொண்டிருக்கிற ஏரோதுகளுக்கு அல்ல. தேவனை நீங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா? பிரசங்க நேரத்தில் கடவுள் பேசுவார் என்ற உணர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? நீங்கள் மகிழ்ச்சியோடு கடவுளை ஆராதிக்க செல்லவில்லை என்றால், மகிழ்ச்சியோடு பாடவில்லை என்றால், மகிழ்ச்சியோடு ஜெபிக்கவில்லை என்றால், மகிழ்ச்சியோடு பிரசங்கம் பண்ணவில்லை என்றால், மகிழ்ச்சியோடு பிரசங்கத்தை கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஏரோதுக்களாக இருக்கிறீர்கள். காரணம், கிறிஸ்துவை பற்றிய அந்த மகிமையான சுவிசேஷம் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. 3வது 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து நெருங்கி வந்து விட்டார்கள். கிழக்கு தேசத்திலிருந்து நெடுதூரம் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு போய், அரண்மனைக்கு போய், பெத்லகேமுக்கு வந்து இப்பொழுது வீட்டை நெருங்குகிறார்கள். எப்படி நினைச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்காங்க உங்களுக்கு? முதலா தேவகுமாரனை பார்க்க போறாங்க, முதலா ராஜாவை பார்க்க போறாங்க. அது ராஜா இருக்கிற அந்த வீடு, அது அரண்மனை அல்ல, வீடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து, நல்லா கவனிங்க, ராஜாவுக்கான எவ்விதமான அடையாளமுமே கிடையாது. சாஸ்திரிகள் போறாங்கன்னு சொன்னா ராஜா எங்கதான் இருக்கணும்? அரண்மனையில் இருக்கணும். ராஜா எதை அணிந்திருக்கணும்? தங்கத்தையும் பொன்னையும் அணிந்திருக்கணும். ராஜாவினுடைய பெற்றோர் அவர்கள் ராஜாக்களாக இருக்கணும். ஆனா இவர்களோ ஏழ்மையுள்ள பாவிகள். மரியாளும் யோசேப்பும் பலி செலுத்தக்கூட பணம் இல்லாத ஏழ்மையான மக்கள். ஆட்டை பலி செலுத்தணும், ஆனா அது காசு இல்லை, புறாவை பலி செலுத்துறாங்க. அவ்வளோ ஏழ்மையுள்ள மக்களுக்கு தேவகுமாரன் பிறந்திருக்கிறார். ராஜாவுக்கான எவ்விதமான அடையாளம் அங்கு கிடையாது. ஆனா இவர்கள், இந்த சாஸ்திரிகள் விசுவாசித்தார்கள். காரணம், கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் உலகத்திற்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறது. சுவிசேஷம், கிறிஸ்துவுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே பைத்தியமானதாக தோன்றும். ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ரட்சிக்கப்படுகிறவனுக்கும் அதுவே பலனாக இருக்கிறது. வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, வசனத்தை தெளிவாக வாசிங்க, வசனத்தை நிறுத்தி வாசிங்க. முதலாவது யாரை பார்க்கிறார்கள்? மரியாளை பார்க்கவில்லை, முதலாவது பிள்ளையை பார்க்கிறார்கள். ஆம், அங்க மரியாளும் இருக்கிறார், யோசேப்பும் இருக்கிறார்கள். ஆனா இந்த உள்ளுக்குள் உழைந்த சாஸ்திரிகளுடைய கண்கள் யார் மீது தான் வைக்கப்பட்டிருந்தது?
எங்க எங்க இயேசு, எங்க இயேசு, எங்க இருக்கா, எங்க ராஜா? தேடிக்கொண்டு அந்த கண்கள் ஒரு குழந்தையின் மீது பதிக்கப்படுகிறது, ஒரு குழந்தையின் மீது வைக்கப்படுகிறது. அவங்க முதலாவதாக வேற யாரையும் பார்க்கல, இயேசுவை மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த பிள்ளையை தான் பார்க்கறாங்க. அதற்காக தான் வந்திருக்கிறார்கள். மரியாதை பார்க்க வரல, ஏரோதை பார்க்க வரல, அங்கிருந்து அந்த பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறார்கள். உடைய கண்களை கிறிஸ்துவின் மீது பதித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா, எவ்வளவு மகிழ்ச்சியோடு, வியப்போடு, உணர்ச்சி பூர்வமா அந்த குழந்தையை அவன் பார்த்திருப்பாய். கண்டு என்ற வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதுமாக முன்னறிவிக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக முன்னறிவிக்கப்பட்ட அந்த தேவகுமாரனை இப்பொழுது நேரில் கண்களினால் பார்க்கிறார்கள். எனவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டுடைய விசுவாசியாகிய சிமியோன் அந்த குழந்தையை கையில் ஏந்தி சொல்கிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறான். Have you seen Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய கண்கள் கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவுடைய மகிமை, கிறிஸ்துவுடைய தாழ்மை, கிறிஸ்துவுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய மீட்பு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதை கண்டு இருக்கிறீர்களா? கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னா வேற எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், மகிமையானவர், விலையேறப்பட்டவர். ஒரு விசுவாசியுடைய நோக்கம் உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நாலாவது, பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. மீண்டும் ஒவ்வொரு வார்த்தையா படிங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அவர்களை பணிந்து கொண்டு அல்ல, மரியாளை பணிந்து கொள்ளவில்லை, அவரை குழந்தையை மட்டுமே பணிந்து கொண்டார்கள். மரியாள் கடவுள் அல்ல, மரியாள் கிறிஸ்துவுக்கு சமமானவள் அல்ல. மரியாள் பாவியான மனிதன். மரியாளுக்கு இரக்கம் தேவை, காரணம் மரியாள் தேவ கோபத்திற்கு கீழாய் காணப்படுகிறார். மரியாள் கிருபை பெற்றவள், காரணம் தேவனுக்கு கிருபை தேவையில்லை, பாவிகளுக்கு தான் கிருபை தேவை. எனவே மரியாள் பாவி. மரியாள் சொல்கிறார், என் ஆத்துமா இரட்சகரில் களி கூறுகிறது. யாருக்கு இரட்சகர் தேவை? பாவிகளுக்கு இரட்சகர் தேவை. எனவே மரியாள் பாவி. கடவுள் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார், மரியாள் எவ்விதமான தெய்வீகமும் அற்றவள். இந்த சாஸ்திரிகள் பிள்ளையை பார்க்கும்போது பரிசுத்தமான தேவன் இவர், தாயை பார்க்கும் பொழுது பலவீனமான பாவியாகிய ஸ்திரீ, பிள்ளையை பார்க்கும் பொழுது இவர் இரட்சகர், தாயை பார்க்கும் பொழுது ரட்சிப்பு இவளுக்கு அவசியம், இவர் மூலமாக தான் என்ற சிந்தனை இந்த சாஸ்திரிகளுக்குள்ளாய் காணப்பட்டிருக்கு. இவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிறிஸ்துவை மாத்திரமே பணிந்து கொண்டார்கள். தேவனை, கிறிஸ்துவை, ராஜாவை ஆராதிக்கிறார்கள். அந்த நோக்கத்தோடு தான் தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்தாங்க. ஏரோது கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். அந்த விருப்பம் இங்கு நிறைவேறுகிறது. சரியா? எப்போ நீங்க சர்ச்சுக்கு வரீங்களோ, எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்களோ, ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறீர்கள். You are standing before King of Kings. நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறீர்கள். இங்கு அந்த ராஜா இப்பொழுது இருக்கிறார். குழந்தையாக அல்ல, மகிமையின் ராஜாவாக இங்கு வீற்றிருக்கிறார். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ராஜா நம்முடைய மத்தியிலே அமர்ந்திருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆராதனை என்பது கடமைக்கான, கட்டாயத்துக்கான செயல்பாடு அல்ல. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் நான் ராஜாவை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு வரக்கூடியது. நீங்கள் ராஜாவை எவ்விதமாக சந்தித்தாலும் அதற்கான விளைவுகள் உண்டு. நீங்கள் ராஜாவை பெருமைகளோடு,
மனம் திரும்புதல் இல்லாமல் அவரை ஆராதிக்க வருவீர்கள் என்றால் அதற்கான விளைவுகளும் பெரிது. அல்லது ராஜாவை தாழ்மையோடு ஆராதிக்க வருவீர்கள் என்றால் அதற்கான விளைவும் பெரியது. ஆக மொத்த விளைவு ரொம்ப பெரியது. ராஜாவோடு உங்களுக்கு உள்ள அணுகுமுறை எவ்விதமாக இருக்கிறது? கிறிஸ்துவோடு உள்ள உங்கள் அணுகுமுறை எவ்விதமாக இருக்கிறது? வான சாஸ்திரிகளைப் போல தாழ்மையோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்கள் கிறிஸ்துவை அணுகுகிறீர்களா, அல்லது ஏரோது ராஜாவை போல அவரை கொலை செய்ய அணுகுகிறீர்களா? ரெண்டிற்குமான விளைவு ரொம்ப பெருசு. என்ன கொண்டு வராங்க? பொக்கிஷங்களை காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். அந்த ராஜாவுக்கு பரிசை கொடுக்கிறார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், அதற்கு மீண்டும் யாருக்கு? மரியாளுக்கு அல்ல, அதற்கு. இங்க 3 நிகழ்ச்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது சாஸ்திரிகள் முதலாவது இயேசுவை கண்டார்கள், மரியாளை அல்ல. இயேசுவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், மரியாளை அல்ல. இயேசுவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், யாருக்கு அல்ல? மரியாளுக்கு அல்ல. சரியா? இடத்துல இந்த சாஸ்திரிகள் தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை திறந்து அதில் உள்ள பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கிறிஸ்துவ காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இந்த 3 இந்த பொருட்களும் பழைய ஏற்பாடை நாம் தியானிக்கும் பொழுது 3 விதமான காரியத்தை சத்தியத்தை போதிக்கிறது. காரணம், வேதம் எந்த ஒரு காரியத்தையும் அர்த்தம் இல்லாமல் பதிவு செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார். இங்க பொன் என்ற வார்த்தை தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும், பொன் எதை குறிக்கிறது? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சேபாவின் ராஜஸ்திரீ சாலோமோனை சந்திக்க வரும் பொழுது அநேக பொன்னை கொண்டு வருகிறார். அப்படி என்றால் பொன் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ராஜாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இங்கு வானசாஸ்திரிகள் பொன்னை கொடுப்பதன் மூலமாய் இந்த குழந்தை ராஜாதி ராஜா என்று அறிக்கை செய்கிறார்கள். அடுத்து தூப வர்க்கத்தை கொடுக்கிறார்கள். தூப வர்க்கம் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவனை ஆராதிக்க போகும் பொழுது, பலி செலுத்தப்படும் பொழுது செலுத்தப்படுகிற ஒரு விதமான தூப வர்க்கம், ஒரு விதமான தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பொருள். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், தேவனுக்கு செலுத்தக்கூடிய பொருள் என்று அர்த்தம். ஆகவே இந்த தூப வர்க்கத்தை அவர்கள் கொடுத்ததின் மூலமா என்ன சொல்கிறார்கள்? இந்த குழந்தை தேவன், தெய்வீகமானவர், தேவகுமார் என்று சொல்கிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள். 3வது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் ஒரு விலைமிக்க வாசனை திரவியம். இந்த வெள்ளை போலம் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஊற்றக்கூடிய காரியம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு மயக்கத்தை கொடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அல்லது ஒரு மனிதனை அடக்கம் பண்ணப்படும் பொழுதும் இது அங்கு பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு வழி தெரியக்கூடாது என்பதற்காக வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை கொடுத்தார்கள். அதே போல கிறிஸ்து மரித்த பிறகு நிக்கோதேமும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் கிறிஸ்துடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணப்படும் பொழுது அடக்கம் செய்கையில் இந்த வெள்ளை போலத்தை மேலாக, கிறிஸ்துவின் மேலாக பூசி அவரை அடக்கம் பண்ணினார்கள். வெள்ளை போலம் கிறிஸ்து மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எனக்காக மரித்தவர் என்பதை குறிக்கிறது. பொன் என்பது கிறிஸ்து ராஜா என்பதை குறிக்கிறது. துபவர்க்கம் என்பது கிறிஸ்து தெய்வீகமானவர், தேவகுமார் என்பதை குறிக்கிறது. வெள்ளை போலம் என்பது கிறிஸ்து மனுஷகுமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர் என்பதை குறிக்கிறது. இந்த பொக்கிஷங்கள் மூலமாய் நாம் 2 சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, இந்த சாஸ்திரிகள் தங்கள் தேசத்திலிருந்து பொக்கிஷங்களை கொண்டு வருகிறார்கள். அரண்மனைக்கு போறாங்க, ஆனால் அந்த பொக்கிஷங்களை ஏரோது ராஜாவுக்கு கொடுக்கல. வீட்டுக்கு போறாங்க, மரியாதைக்கு கொடுக்கல, மாறாக கிறிஸ்துவுக்கு மட்டுமே செலுத்தினார்கள். அவருடைய ஆராதனை கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். ஆராதனை இயேசுவை மாத்திரமே உயர்த்துகிற ஆராதனையாக இருக்க வேண்டும்.
கொடுத்தலுடைய முக்கியத்துவத்தை குறித்து படிக்கிறோம். கொடுத்தல் எந்த அளவுக்கு அவசியமானது, காணிக்கைகளும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய கொடுத்தலும் எவ்வளவு முக்கியமானது. அது ஆராதனுடைய ஒரு பகுதி. ஆராதனுடைய ஒரு பகுதி அது கொடுத்தல். அது உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுவை பார்க்கிறீர்கள், எந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறதுடைய வெளிப்பாடு தான் கொடுத்தல். காணிக்கைகளை கொடுக்காத எந்த ஒரு நபரும் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. தேவனுக்கென்று செலுத்தாத எவ்விதமான மனிதனும் ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது. அவன் கிறிஸ்துவை வஞ்சிக்கிறான், அவன் ராஜாவை சோதிக்கிறான், அவன் ராஜாவை எதிர்க்கிறான். ராஜாவை நேசிக்கிற, ராஜாவை ஆராதிக்கிற, ராஜாவை கனப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனும் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை இருக்கிற நீங்கள் தேவன் நியமித்த ஆராதனையிலே விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்றார், தேவன் நியமித்த சபையிலே அங்கமாக இருக்கிறீர்கள் என்றார், நீங்கள் தேவனுக்கு உற்சாக மனதோடு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ரட்சிப்பை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சத்தியம், இவர்கள் கொடுத்த பொக்கிஷம் எதை குறிக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார். நல்லா கவனிங்க. யோசேப்பு மரியாள் ரொம்ப ஏழ்மையான மக்கள். இப்போ அவர்கள் எகிப்திற்கு போகணும். ஏன்னா தேவன் சொல்றார், ஏரோது குழந்தையை கொலை செய்ய வகை தர எங்க போங்க, எகிப்துக்கு போயிருங்க அப்படின்றார். எருசலேமிலிருந்து எகிப்திற்கு சுமார் 690 கிலோமீட்டர் கழுதின் மீது தான் போகணும். சுமார் 1 வருஷம் தாயும் தகப்பனும் குழந்தையும் எகிப்திலே இருக்க வேண்டும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? பிரயாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? புறாவை பலி செலுத்துவதற்கே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் யோசேப்பு மரியாள். ஆனால் இப்போ பொன் கையில் இருக்கிறது, வெள்ளை போலமும் தூபவர்க்கும் ஆகிய பொக்கிஷங்கள் கையில் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற வரைக்கும், பிரயாணம் பண்ணும் வரைக்கும், அங்கு வாழ்கிற வரைக்கும் கடவுள் போதுமான அளவிற்கு போஷிக்கிறார். யாருக்காக? இயேசுவுக்காக. கடவுள் இப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார். அதிசயத்தக்க விதமாய் பராமரிக்கிறார். நாள்தோறும் உணவை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், மருத்துவமனை செலவுகளை அவர் பார்த்துக் கொள்கிறார். இதெல்லாம் கடவுளுடைய பராமரிப்பு உணர்கிறீர்களா? உங்களுடைய வேலை உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கவில்லை, உங்களுடைய கைபலன் சம்பாத்தியத்தை கொடுக்கவில்லை, கடவுள் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறார். எனவே அதன் மூலமாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இறுதியில் 12ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே 6 காரியத்தை படிக்கிறோம். 1, சாஸ்திரிகள் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள், சாஸ்திரிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சாஸ்திரிகள் கிறிஸ்துவின் மீது கண்களை பதித்துக் கொண்டார்கள், சாஸ்திரிகள் கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள், சாஸ்திரிகள் கிறிஸ்துவுக்கு பொக்கிஷங்களை கொடுத்தார்கள், இறுதியில் சாஸ்திரிகள் தேவனுடைய எச்சரிப்பிற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார்கள். இப்போ இவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள். கடவுள் எச்சரிக்கிறார். ஒருவேளை தேவன் எச்சரிக்காமல் இந்த சாஸ்திரிகள் மீண்டும் ஏரோது கிட்ட போய் இயேசு இங்கதான் இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் இவர்களை கொலை செய்வார். அல்லது கிறிஸ்துவின் இடத்தை இவர்கள் ஏரோது கிட்ட சொல்லவில்லை என்றால் ஏரோது இவர்களை கொலை செய்வான். ஆக மொத்தம் ஏரோது கிட்ட இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா மரணம் நிச்சயம் இந்த சாஸ்திரிகளுக்கு. ஆனால் கடவுள் எச்சரிக்கிறார், மரணத்தை பற்றி எச்சரிக்கிறார். முன்பாக தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது, பாவத்தினுடைய கொடூரம் இருக்கிறது, நரகம் காத்து கொண்டிருக்கிறது, அங்க போவாதீங்க, பாவத்தை செய்யாதீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி கடவுள் நாள்தோறும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். கீழ்படுறீங்களா? வேதத்தின் மூலம் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் சந்தோஷத்தோடு தன் நாட்டிற்கு திரும்பி போனார். ராஜாவை நாங்கள் கண்டோம் என்று அங்கு பறைசாற்றி இருப்பார்கள். அங்கு திருச்சபை உண்டாயிருக்கும், அங்கு தேவனுடைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்துவை வெறுமனே குழந்தையாக ராஜாவாக பார்த்து திரும்பி சென்ற வானசாஸ்திரிகள் இப்பொழுது இந்த நேரம் பரலோகத்தில் அந்த குழந்தை மகிமையின் ராஜாவாய் சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை நேரில் பார்த்து கொண்டு பரலோகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள, இந்த ஆவல் உங்களுக்குள்ள காணப்படுதா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? ஆம் என்றால் எதற்காக தேடுகிறீர்கள்? கொலை செய்வதற்கா அல்லது அவரை ஆராதிப்பதற்கா? மாய்மாலமான நாடகத்தோடு நீங்கள் கிறிஸ்துவை அணுகாதீர்கள். அதற்கு மாறாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கிறிஸ்துவுடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு அந்த பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இப்பேற்பட்ட ராஜா தான் நமக்காக நிர்வாணமாக சிலுவையிலே மரித்தார், அடிக்கப்பட்டார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற மக்களுடைய உயிரை எடுப்பார்கள். ஆனால் இந்த ராஜா தன் மக்களை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்தார். அந்த ராஜா தான் இன்றைக்கு உங்களையும், உங்கள் குடும்ப வாழ்க்கையும், எதிர்கால வாழ்க்கையும், உங்கள் திருமண வாழ்க்கையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வேலைகளையும், உங்கள் திருச்சபையும் அவர் ஆளுகை செய்கிறார். மனம் திரும்பி அந்த ராஜாவை விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாம்.